இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க சார், அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க போறாங்களா சார். நான் சொல்லிட்டேன் சார், என்ன வேணா பண்ணிக்கிட்டேன் மேடம், கொடுங்க அப்படியாவது போகட்டும், வேற என்ன பண்ண சொல்ல முடியும், போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த ஆடியோ ரெக்கார்டை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டேன். சின்ன திரையில் பிரபலமாக அறியப்படுபவர் நாஞ்சில் விஜயன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் மீது தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி வரும் விஜே வைஷு என்ற திருநங்கை தன்னை காதலித்து தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு பின்னர் ஏமாற்றியதாகவும் அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்த பின்னர் தன்னுடன் தொடர்பை துண்டித்ததாகவும் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு நாஞ்சில் விஜயன் மறுப்பு தெரிவித்து தான் அவருடன் நட்பாகத்தான் பழகினேன் என்றும் மற்றபடி எங்களுக்குள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமண நிகழ்ச்சியில் ஒரே கலரில் உடையணிந்து கலந்து கொண்டது சமூக வலைதள பக்கங்களில் விமர்சனங்களுக்கு ஆளான நிலையில் நாஞ்சில் விஜயன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்காதீர்கள், அவர்கள் இருவரும் யதார்த்தமாக ஒன்றாக வந்திருக்கலாம், த்ரிஷா விஜயின் தோழியாக இருக்கலாம் அல்லவா, அவர்கள் பல திரைப்படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறார்கள், அப்படியே அவர்கள் திருமணம் செய்ய போவதாக அவர்கள் அறிவித்தால் அவர்களை நாம் வாழ்த்துவோம் என்று பேசி வீடியோ வெளியிட்டார். நடிகை திரிசாவோடு ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டா நல்ல தோழியாக ஒரு நண்பனாக கலந்துக்கலாம் இல்லையா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, நம்மில் எத்தனை பேர் நம்முடைய நண்பர்கள் தோழிகளோடு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போவோம், பார்க்குற கண்கள்லாம் அப்படி தப்பா பேசுனா எப்படிங்க? இதனைத் தொடர்ந்து விஜே வைஷு தனது இன்ஸ்டா பக்கத்தில் நாஞ்சில் விஜயன் அவரது தோளில் சாய்ந்து உறங்கும் புகைப்படத்தை பதிவிட்டு, முட்டாள், நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆனா என்னோட மனசை மட்டும் புரிஞ்சிக்காம என்ன புறக்கணிக்கிறீங்க என்று பதிவிட்டதோடு மற்றொரு பதிவில் நாஞ்சில் விஜயனோடு கொஞ்சி பேசிட வேண்டாம் என்ற பாடலுக்கு இருவரும் ஒன்றாக ரீல் செய்த வீடியோவை உண்மையான காதலுக்கு முடிவே இல்லை என்ற கேப்ஷனோடு வெளியிட்டார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் கருத்து சொல்லி வீடியோ போட்டவருக்கே இந்த அடி விழுத என கிண்டல் அடித்து பதிவிட்டனர். விஜே வைஷு பதிவிட்ட வீடியோவிலேயே கமெண்ட் செய்த நாஞ்சில் விஜயன், அன்பு சகோதரியே, இது வத்திக்குச்சி வெப் சீரிஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்கள் என்னிடம் ரீல்ஸ் எடுக்கலாமா என்று கேட்டதற்காக நான் எடுத்தேன். ட்ரூ லவ் என்று நல்ல நட்பை கொச்சைப்படுத்தும் விதத்தில் இந்த வீடியோவை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் வைஷுவின் மாஸ்டர் பிளான் என்று வீடியோ ஒன்றை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில், நான் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்ற போது வழக்கறிஞர் பிரபு தான் நீயும் ஒரு நடிகை அவரும் ஒரு நடிகராக இருப்பதால் காதலித்து ஏமாற்றிவிட்டார், சேர்த்து வையுங்கள் என சொன்னால் கமிஷனர் அலுவலகத்தில் வழக்கை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், இப்படியெல்லாம் ஏமாற்றினான், எனக்கு பணம் தர வேண்டும் என சொல்ல வேண்டும் என சொன்னான், அதனால் அப்படி சொன்னேன் என அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார். வேற கேஸ் எல்லாம் சும்மாலாம் எடுக்க மாட்டாங்க. கமிஷன் ஆஃபீஸ் என்ன உனக்கு சும்மா ஒரு கேஸ் எடுத்துருவாங்களா? ஆர்டிஸ்ட நீ ஒரு நடிகையா இருக்க, அவரு ஒரு நடிகனா இருக்காரு, அப்படி இருக்கும்போது சும்மா கேஸ லவ் பண்ண எனக்கு சேர்த்து வைங்கன்னா சும்மாலாம் சேர்க்க மாட்டாங்க. உன்னை ஏமாத்தினான்னு சொல்லு, காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஆனா அப்படியே அப்புறம் மாறி நடிச்சான் எங்கிட்டயே. எதுக்கு நடிக்கிறான் தெரியல. இதை பார்த்துத்தான் பிரபுவை ஒரு பெரிய ஆளாக நினைத்து ஜாய் கிறிஸ்டா பிரபுவிடம் தனது வழக்கை ஒப்படைத்தார் என ஜாய் கிறிஸ்டாவை ஆபாசமாக திட்டியதும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒரு காரணத்தால என்ன நடந்ததுன்னா, ஜாய் கிறிஸ்டல் இருக்கல மாதம்பட்டி ரங்கராஜ் அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங் போலதுன்ட்டு பைத்திட்ட வந்துச்சு. பிரபு கிட்ட இந்த நாய் கிட்ட வந்து இந்த நாய் தான் அப்படி இப்படின்னு செல்வாக்கு கில்வாக்கு பேசுவாங்க, அதை ஏதோ கரெக்ட் பண்ணிட்டான். இதற்கு நாஞ்சில் விஜயன் கேப்ஷனில், இப்பொழுது புரிகிறதா இவருடைய சுயரூபம் என்னவென்று, தான் புகழடைய வேண்டும் என்பதற்காக மற்றவர் குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் கேடு விளைவிப்பவள் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த ஆடியோவை கேட்ட பலரும் உண்மை எதுவென்று தெரியாமல் உங்களை தப்பா நினைச்சிட்டோமே என்று நாஞ்சில் விஜயனுக்கு ஆதரவாக கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலரோ இந்த ஆடியோ உண்மைதானா, அதில் பேசியது விஜே வைஷுதானா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். ஜெஃப்ரி இருக்கான்ல பிக் பாஸ், அவங்க கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு போன விஜய், ஏண்டி நாஞ்சில் விஜயன் வாழ்க்கையை கெடுத்த
இப்ப ஜெஃப்ரி வாழ்க்கைக்கு எடுக்க போறியாடி நடுத்தர குடும்பத்தைன்னு கேக்குறாங்கடா. நமது செய்தியாளர் நாஞ்சில் விஜயனை போனில் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது, முன்பு எடுத்த ரீல்ஸ் வீடியோவை விஜய் வைஷு தற்போது பதிவிட்டிருப்பதால் எனது மனைவியே இன்னும் 2 பேரும் சேர்ந்திருக்கீங்களா என்று கேட்டார். இதனால் வீட்டில் பிரச்சனையானதாகவும் தெரிவித்துள்ளார். ஆரம்ப காலத்துல அவங்க என் மேல புகார் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போன் பண்ணி அப்பவே கொஞ்சம் திட்டினேன், ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் பண்ணி அதோட அப்படியே விட்டுட்டேன், அதை மறந்து விட்டுட்டேன். சரி ஓகே, ஏதோ தெரியாம சில விஷயங்கள் பண்றாங்க, பப்ளிசிட்டிக்கு பண்றாங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் சைட்ல நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க போய் நீங்க அவன் மேல வழக்கு போடுங்க, அது என்ன சொல்லுவாங்க, மான நஷ்ட வழக்கு கேளுங்க. சரி, நான் என்ன, அவங்களே ஒரு கஷ்டப்படுற பொண்ணு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் அதெல்லாம் கடந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு நான் தொடர்ந்து என்னுடைய வேலைகள்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இப்ப 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இந்த விஜய் திரிசா அந்த விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல வந்தோம். இவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஏதாவது ட்ரெண்டிங்கா இருக்கணும், வியூஸ் நமக்கு கம்மியா இருக்க சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லி நானும் அவங்களோட சேர்ந்து எடுத்த பழைய ரீல்ஸ் ஒண்ணு, அது இத்தனைக்கும் அது என் ப்ரொஃபைல தான் போட்டிருக்கேன் அந்த ரீல்ஸையே, அதை எடுத்து திரும்ப ரீ அப்லோட் பண்றாங்க. அப்ப பார்க்கும்போது மக்கள் நினைக்கிறாங்க, ஓ நாஞ்சிலும் திரும்ப இவங்க கூட சுத்திட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது. நான் போன் பண்ணி பயங்கரமா சத்தம் போட்டு திட்டுறேன், அம்மா வேணாமா, இப்பதான் எனக்கு வீட்லயும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா, எங்க வீட்டுல வேற சண்டை. ஒய்ஃப் கேக்குறாங்க, என்னங்க நீங்க திரும்ப அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்களா, ஏங்க இப்படி பண்றீங்க? வீட்டுல செம்ம சண்டை. அம்மா இல்லம்மா, இது பழைய வீடியோ அப்படின்னு சொன்னாலும் அது வேற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போன் பண்ணி கண்ணா அப்படின்னு திட்டி விட்டேன், தயவு செய்து விட்டுருங்க விஷயம், வாழ்க்கை விட்டுருங்க, எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்டீங்க, தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசுறேன். பேசும்போது ஆர்குமெண்ட், வாக்குவாதம் நிறைய ஏற்பட்டு உன என்ன பண்றேன் பாரு அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்க. நீ இதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க விஷயம், நானும் என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணா காலையில மிட் நைட்டே என்ன பண்றாங்க, நிறைய அப்ப நாங்க முன்னாடி எடுத்த ஏதாவது புகைப்படங்கள் என் கூட ஏதாவது வீடியோ கால் பண்ணிருப்பாங்கல்ல, இது நார்மலா பேசின கால், இதுல எல்லாமே அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. இது எதுவுமே எனக்கு இதெல்லாம் போட்டு ஒரு தியேட்டர்ல நாங்க படம் பார்க்கற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு, இதெல்லாம் போட்டு ட்ரூ லவ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் கிரியேட் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க. எனக்கு பயங்கர கோவம். சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் சொன்னா திருந்த மாட்டேன்னு சொல்லி இவரோட இடையில நான் கொஞ்சம் பேசி சில ஆடியோ ரெக்கார்டு வச்சிருந்தேன். ஏன்னா என் சைட்ல எந்த தப்பு இல்லை எவிடன்ஸ், அந்த ஆடியோ ரெக்கார்டா இப்ப என்னுடைய சமூக வலைதளங்கள் நான் போட்டு விட்டேன். தான் குற்றம் செய்யாதவன் என நிரூபிக்க தற்போது வைஷுவின் அந்த ஆடியோவை பதிவிட்டதாகவும், அது அவரே சொல்லும் போது ரெக்கார்ட் செய்து வைத்ததாகவும் நாஞ்சில் விஜயன் தெரிவித்திருக்கிறார். விளக்கம் என்னன்னா, ஏன்னா எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நான் இவங்களை ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் என் சைட்ல நான் எதுவும் தப்பு பண்ணலங்கிறதுக்கான எனக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இடையில இவங்களா சில நாட்கள் கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அப்ப சில விஷயங்கள் நான் போட்டு வாங்கலாம், ஏன்னா இது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க சில விஷயங்கள் அவங்க வாயிலே வளர ஆரம்பிச்சாங்க. அப்படி சொன்ன விஷயம் தான் இப்படி அந்த நானும் அட்வொகேட்டும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். அந்த ஆடியோ நீங்களே கேட்டிருப்பீங்க. அட்வொகேட்டும் இவங்க போய் கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதான் பப்ளிசிட்டிக்காக போயிருக்காங்க. போன இடத்துல நீங்க சும்மா இப்படி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுங்க, அவரோட நான் உடலுறவுல இருந்தேன், என்ன டார்ச்சர் பண்ணாரு, நான் அவர்கிட்ட காசு வாங்கினேன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் சொல்லி அதுலதான் 3 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பான்னு காசு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதற்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எந்த இதுவும் கொடுக்கல. அண்ட் 2 பேரும் தவறான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அதற்கான போட்டோஸ் ஒண்ணு கூட அவங்க கொடுக்கல. அவ்வளவு ஏன் நான் ஒரு செல்லமா ஒரு லவ் யூ, ஐ லவ் யூ, இந்த ஆடியோ, ஒரு ஸ்கிரீன்ஷாட், இந்த மாதிரி எது என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கலாம் எங்கேயாவது, இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆகும்போது இது எல்லாம், அதாவது அட்வொகேட்டும் இவங்க மட்டும் இல்ல, கூட வேற யாரெல்லாம் இருக்காங்களோ கூட தெரியல, அது போக தான் தெரியும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா பிளான் பண்ணி இது பண்ண வேலைதான். அது இப்ப மாட்டிக்கிட்டாங்க அவங்க வாயிலே. ஏன்னா இதை நான் சொன்னா இந்த சொசைட்டி ஒத்துக்காது, அதனாலதான் அவங்க வாயிலே பேச வச்சு அந்த ரெக்கார்டை நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.